இந்த நாளிலிருந்து திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசி கேட்போம். மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்தீர். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். வந்தவர்களுக்கும் அடியனுக்கும் உடைய வார்த்தை பெற்று தாரும். ஆண்டவரே, இந்த திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதி நல்ல பிதாவே, ஆமென். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ இயேசுவின் பின்னாடி போனோம்னா என்ன பண்ணணும்? என்ன போனோம்? எப்படி போனோம்? நல்லா ஜாலியாக சந்தோஷமாக எப்படி? நீங்கள் தான் சொல்லணும். இயேசு பின்னாடி போனால் எப்படி போனோம்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இப்படி போனோமா இயேசு பின்னாடி? உண்மையாக அந்த பாட்டு பாடின்னு போனோம். ஆனால் போகும்போது இயேசு முன்னாடி போகிற இயேசுவை கொஞ்சம் பார்க்கணும். ஏனென்றால் அவர் நமக்கு முன்மே அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போனார். அல்லேலூயா. சாதாரணமாக போல அவர் நடந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு அன்பான சபையே, இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து போன இயேசு சாதாரணமாக ஒவ்வொரு அடி வைக்கல, ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வச்சார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சத்துரு எப்படியாவது விழத்தள்ளி என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் மேலே வரக்கூடாதுன்னு அவன் இருக்கிற ஒவ்வொரு கண்ணிலும் கர்த்தர் பார்த்து பார்த்து வச்சு இன்னைக்கு வெற்றியை நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முன்னே வெற்றியை வைத்திருக்கிறார். அப்போ இயேசுவின் பின்னே நாம் போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? இங்கே இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான். யோசிச்சு பாருங்க, இது புரியுத அர்த்தம்? மற்றவங்களை நம்ம வெறுப்போம், மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவோம், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். என்னைக்குன்னா நம்மளை வெறுத்து இருக்கிறோமா? சில பேருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி பாருங்க, பிரதர் சிஸ்டர் நீங்கள் இது பண்ணு தப்பு அப்படி சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வேற, அதெல்லாம் என்ன சொல்லாதீங்க, அதெல்லாம் நான்லாம் கரெக்டாக பேசுவேன், நான்லாம் கரெக்டாக இருப்பேன். என்னைக்கும் நம்மளை என்ன பண்ண மாட்டோம்? விட்டே கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. நான் எதை பேசினாலும் கரெக்டாக பேசுகிறேன். எப்படி? நான் எதை பேசினாலும் கரெக்டாக பேசுகிறேன். என் வார்த்தை ஒன்றும் கரெக்டாக இருக்குன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பேங்க. அல்லேலூயா. ஆனால் அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பர்ஃபெக்டாக இருக்கிறவர் அதை முதல் வெறு. அல்லேலூயா. உன்னை நீ என்னைக்கு வெறுக்கிறியோ, வெறுக்கிறேன்னா எப்படி? நல்ல ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு தலைமுடி வாராமல் அதுவாக வெறுக்கிறது. எல்லாமே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல முகத்தை வாஷ் பண்ணி நல்ல ஒரு ஆயத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே போராடுற ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவர் பின்னாடி போவதுக்கு உனக்கு தடையாக இருக்கிறவைகளை நீ வெறுக்கணும். சொல்கிறது புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்தவர்களே இந்த பெந்தேகோஸ்தே கூட்டமே என்ன பண்ணுது? இதை வெறுக்கணும் அதை வெறுக்கணும், எதையும் வெறுக்கல. ஆனால் உள்ளே இருக்குதை நீ வெறுத்துட்டினா நீ வெளியே இயேசு பின்னாடி போவ. அல்லேலூயா. உள்ள ஒரு ஆசை வச்சுக்கின்னு வெளியே ஒரு வேஷம் போட்டுறது கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. அல்லேலூயா. நீ இயேசு உனக்கு முன்னாடி இருந்தார்னா உனக்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணணும்? நீ தடுக்குது. ஆண்டவர் உள்ள வருவதுக்கு தடையா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். கவனிங்கள், இங்கே நேசர் கதவை தட்டுறாரு. என்ன சொல்லி தட்டுறாரு கதவை? சகோதரியே, பிரியமே, ரூபவதியே தட்டுறார். இப்போ ஒரு மணவாட்டி கதவை திறந்தாங்களா? அவங்க சொன்னாங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. என் வஸ்திரங்களை கழட்டி போட்டு நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். அல்லேலூயா. எப்படி இதை செய்வேன்? இதெல்லாம் நான் பண்ணிட்டேனே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நேசர் தட்டுறாரு, தட்டினே இருக்கிறார். நீங்க 4ஆம் வசனம் வாசிங்க. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் வெள்ள போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்த நேசரோ இல்லை. ஏன்னா இப்பொழுது நான் வாசனை திரவியம் இருக்கிறேன், நல்ல என்னை அழகுபடுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நல்லா ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். என் நேசருக்கு என்னால் எழுந்திருக்க முடியாது. அதனால தான் சொல்ற, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பின்பற்றுவது என்பது பல சாக்கு போக்கு சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் நீ வெறுக்கணும். அல்லேலூயா. நேசர் தட்டுறாரு, என் ரூபவதியே, என் சகோதரியே, எழுந்துரு. அல்லேலூயா. நேசர் உன்னோட பேசுவதுக்கு இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ அவரோடு கூட இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இதெல்லாம் நான் இப்படி போட்டு இருக்கிறேனே, இதெல்லாம் கழட்டி வைக்க முடியாது, இதெல்லாம் என்னிலிருந்து எடுத்து போட முடியாது. நேசரை காட்டிலும் தனக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கிறது. அன்பான சபையே, நீ கர்த்தருடைய மனவாட்டி. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அவருடைய அன்பினால் உன்னை அலங்கரித்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு பின் செல்லணும். இந்த உலகத்தின் அலங்காரத்துக்கு பின்னாடி செல்லக்கூடாது. இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்துக்கு பின்னாடி நீ போயிடக்கூடாது. அல்லேலூயா. எப்பொழுதும் மணவாளத்துக்கு கேட்ட ஒரு மணவாட்டியான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்கு பார்க்கிறோம், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணோம்? முதல் வெறுக்கணும். நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கவனிங்கள், இங்கே பரிசேயன் சொல்றான், நான் அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஆனால் மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லை, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிறவன் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், ஆனால் அவனை போல நான் இல்லை. அல்லேலூயா. நீ அவனை போல நான் இல்லைன்ட்ட பத்தியா? அல்லேலூயா. நீ இயேசுவை பின்பற்றவில்லை. நீ இயேசுவை பின்பற்றணும்னா நீ இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். இயேசு தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு எங்க போனாரு? கொல்கதா மேட்டில் போனார். இன்னைக்கு நம்ம சிலுவை எடுத்துன்னு போகிறதுக்கு வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு பெரிய போராட்டம். வீட்டுக்கு போனாலே போராட்டம், உபத்திரம் வருது. சிலுவை என்ன பண்ணுறோம்? ஐயோ ஏன் இந்த சிலுவை? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்குது. வீட்டில் சிலுவை இருக்குது, பிள்ளைகள் நிமித்த சிலுவை, கணவன் நிமித்த சிலுவை, மனைவி நிமித்த சிலுவை, சமுதாயத்து நிமித்த சிலுவை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த சிலுவை நீ சுமக்கணும்னா உன்னை நீ வெறுக்கணும். அல்லேலூயா. உன்னை நீ வெறுக்காவிட்டால், அல்லேலூயா, அந்த சிலுவை என்ன பண்ண முடியாது? சுமக்க முடியாது. நீங்கள் பாருங்க, ஆயக்காரனை பாருங்க, 13ஆம் வசனம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான்.
அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தூரத்தில் நின்று அவன் என்ன செய்றான் பாருங்க, வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, நான் பாவியான மனுஷாண்டவர். அவன் என்ன பண்ண, தன்னை வெறுக்கிறான். அப்போ பாவின்னு சொல்லும் போது என்னைக்கு நம்மளை பாவின்னு சொல்ல மாட்டோம் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பாவி இல்லையா. அல்லேலூயா. நான் யாரு, நீதிமான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீதிமானுக்கு வரல, நான் பாவிக்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சுகமுள்ளவருக்கு வரலப்பா, சுகவீனம் உள்ளவருக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, அவன் சொல்றான், தன் மார்பில் அடித்துக் கொண்டு, பாவியான என் மேல் கிருபையாயிரு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், அவன் இல்லப்பா, இவன் தான்பா. அல்லேலூயா. இவன் தான் என்னை பின்பற்றி வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பின்பற்றி வர விரும்புவது என்னன்னா, உன்னை நீ என்ன பண்ற, மேன்மைப்படுத்தாத, உன்னை நீ பெருசா நினைக்காத. அது எத்தனை வருஷமா இருக்கலாம், நீ ஆண்டவருக்கு முன்பாக குறைவுள்ள பாத்திரம். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவான் சொல்றான், ஆண்டவரே பரலோக ராஜ்யம் போக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது கற்பனையை கை கொள்ளுன்றார். உடனே அவன் என்னமா சொல்றான், நான் சிறு வயது முதற்கொண்டு. அல்லேலூயா. அவன் நினைச்சான், இவர்கிட்ட நம்ம பேசும்போது இவர்கிட்ட ஆன்சர் வராது. சட்டத்தை கொண்டு வந்தார், அவர் தான் சட்டத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட போய் சட்டம் பேசலாமா? அல்லேலூயா. அது சொல்ற, சிறு வயது முதல் என்னிடத்துல என்ன குறைவு இருக்குதா? ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. உன்னிடத்தில் இருக்கிறத விட்டு தரித்தனை கொடுத்து ஏன் பின்னாடி வான்றார். அல்லேலூயா. அவன் யார் பின்னாடி வர்றதுக்கு மனசு இல்லை, யார் பின்னாடி வர்றதுக்கு மனசு இல்லை, ஆண்டவர் பின்னாடி மனசு வரல. ஆனால் வசனத்தை கை கொள்றோம், வசனத்தை கை கொள்றோம். வசனம் எப்படி சொல்லுது, அப்படி சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் எப்படி சொல்றதோ இல்லையோ, நீ ஏன் பின்னாடி வா. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கினா பின்னோக்கினா, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கினா பின்னோக்கினா, இயேசுவின் பின்னே இயேசுவின் பின்னே பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். அல்லேலூயா. பார்த்தார் ஆண்டவர், இவன் பின்னாடி வருவான்னு பார்த்தா, இல்ல ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏதோ ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு நான் இன்னும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது. என்னைக்கு என்ன யோசிக்கிறீங்களா, ஒட்டகமானது ஊசி காதில் போகுமா? நம்ம என்ன பண்ணுவோம், போவோம் சொல்லிட்டு பேப்பரை மூடிடுவோம். அல்லேலூயா. என்னைக்குன்னா யோசிக்கிறோமா அந்த வசனத்தை? ஒட்டகமானது, உங்களை தான் கேட்குறேன், ஊசி போகுமா? அப்போ என்னதான் அர்த்தம் அதுக்கு? அல்லேலூயா. மனைஞ்சு போயிட்டா போயிடுமா அது? அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்க, ஊசி போல அங்கே எருசலேமை பார்த்தீங்கன்னா அந்த வாசல் இருக்குமா, வாசல் தலை உள்ளே போகிற அளவுக்கு அந்த வாசல் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அது ஒட்டகம் தலை உள்ளே போவோம், ஆனால் என்ன பண்ண முடியாது, உருவம் போக முடியாது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவரை இவைகளெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு எங்களுக்கு என்ன ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னார், நீ கோத்திரத்தெல்லாம் நியாயம் இருப்ப. அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டீன்னா ஆண்டவர் உனக்கு பதில் சொல்வார். இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரை, என்னுடைய எல்லா தேவைகள் எல்லாம் மத்தியிலையும் அதை பெருசாக நினைக்குமா, உங்களை பெருசாக நினைச்சு வந்து ஆண்டவர் சொல்றார், 100% உனக்கு ப்ராஃபிட் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் தரித்திரராக இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யராக இருந்து நம்ம என்ன பண்ணாரு, நம்ம தரித்திரராக இருந்து நம்ம என்ன பண்ணாரு, ஐஸ்வர்யனாய் மாற்றினார். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். வாசியுங்கள், யூதா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கு யூதா சொல்லுகிறார், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அப்போ இங்கு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா எதை வெறுக்கணும்? தன் மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வஸ்திரம் நல்லா இருக்குது,
ஆனால் உன் மாம்சத்தில் இருக்கிற கரை உன் வஸ்திரத்தில் ஒட்டி இருக்குது. அல்லேலூயா. இதை எந்த கண்ணில் பார்க்கணும்? ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை நீ எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? சாதாரணமாக பார்த்தா சாதாரணமாக எழுத்திருக்கும். ஆனால் ஆவிக்குரிய கண்களை பார்த்தினா உனக்கு மறைந்திருக்கிற கரைகள் திரைகள் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கும். அல்லேலூயா. என்னையா இந்த சபைக்கு போனால் புரிய மாட்டுதுயா? புரியாது. அதனால தான் புரியாதவங்களுக்கு கர்த்தர் ஓமையாக சொல்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொண்டினா நீ உன் கண்ணை மாற்றிக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் எழுத்து சரியாக புரியலன்னா போயிட்டு என்ன பண்ணுறோம்? கண்ணை செக் பண்ணிவிட்டு கண்ணாடி வாங்கிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய முத்திரிக்கப்பட்ட இந்த புத்தகத்தை நீ பார்க்கணுன்னா உன் கண்ணை ஆவிக்குரிய கண்ணாக பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு சொல்லப்படுது, மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு. அந்த வஸ்திரத்தோடு நீ இருப்பாயனா நீ என்ன ஆயிடுவ தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அல்லேலூயா. ஏனென்றால் உன் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தா உன்னால நிற்க முடியாது. நீ என்ன பண்ணுவ? வழுக்கப்பட்டு கீழே விழுவ. அல்லேலூயா. உன்னை வழுவாதபடிக்கு கர்த்தர் அவர் சன்னிதானத்தில் என்ன பண்றாராம்? நிறுத்தவும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? வெறுத்து தள்ளு. உனக்குள்ள ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. உன் வஸ்திரத்துல கரை இருக்குதா நீ பார்க்கணும். அல்லேலூயா. கரை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது, அப்படியே விட்டுறாத. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் நீ நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன்னைத்தானே நீ வெறுத்தாதான் என் பின்னாடி வரணும்னா உன் வஸ்திரத்தில் இருக்கிற கரை என்ன பண்ணணும்? என் ரத்தத்தினால துவைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 26:41 சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆண்டவர் சொல்றார், மாம்சம் சொல்லுங்க, மாம்சம் பக்கத்தில் கை குத்துங்க, மாம்சம் பலவீனம் உள்ளது, அதனால எழுந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் ஒன்னுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. இந்த ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த மாம்சத்துல தான் என் ஆண்டவர் அவருடைய பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குதுங்க, பெரிய பொக்கிஷம் இருக்குது. இந்த பொக்கிஷத்தை பார்க்கறது சாஸ்திரிகளை எங்க வந்தாங்க? ஆமென். பார்க்க வந்தாங்க. அல்லேலூயா. அவர்களை சாஸ்திரி என்ன வழி நடத்தியது? நட்சத்திர வழி நடத்தியது. அல்லேலூயா. பார்த்தாங்க, அந்த கிழக்கில் தோன்றிய நட்சத்திரம் அவளை நடத்த ஆரம்பிச்சது. இந்த பொக்கிஷம் எங்க இருந்தது தெரியுமா? எங்க இருந்தது? பெரிய அரண்மனையில் இருந்ததா? எங்கது? சாதாரண மாட்டு தொழுவத்தில் இருந்தது. மரியாளும் யோசேப்பும் ஆச்சரியப்படுறாங்க, யார் இவங்க? சாஸ்திரிகள் விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை வந்து வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? விலையேறப்பட்ட இயேசு சாதாரணமாக உன்னை என்னை சந்திக்கும்படியாக, நீ அவரை சந்திக்கும்படியாக. அல்லேலூயா. நீ எப்போதும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அந்த பொக்கிஷத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மாம்சத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவருடைய ஆவியை கொடுத்து இருக்கிறார். ரோமர் 8:8 சொல்லுது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம் பாஸ்டர், நான் உள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், சீக்கிரம் வரணும், கர்த்தர் வாரந்தோறும் இந்த பொருத்தனை பண்ணி நான் செய்யலாம்னு நினைக்கிறேன், என்னால் முடியல பாஸ்டர். அல்லேலூயா. அப்போதான் வீட்டில் பிரச்சனை வருது, அந்த வேலை வருது, இந்த வேலை வருது, இந்த பலவீனம் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்றார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. நீ ஆவியில பலன் அடைந்தா ஆவியானவர் அப்படியே நம்ம காற்று திசையில் ஒன்று கொண்டு வருவார். பிலிப்பு சமாரியாவில் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு. ஏன் தெரியுமா? ஆவியானவர் அந்த காற்று திசைகளை கொண்டு போகிறார். அல்லேலூயா. எத்தனை வெள்ளம் வந்தாலும், எத்தனை மழை வந்தாலும் ஆவியானவர் பாதுகாப்பா சேஃப்டியா உன்னை கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சம் யோசிக்கும், ஐயோ வெள்ளம் இருக்குது, தண்ணி இருக்குது, காலை எப்படி இன்னும் பண்றது, கரண்ட் ஷாக் அடிக்குமா, அப்படியே ஆராதனை லீவ் போட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவி சொல்லும், இந்த ஒரு வாரம் கூட நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன், என் கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற மனுஷனை கர்த்தர் யாரா மாத்திருவாருன்னா பெரியவனா மாத்திருவார். யாரா மாத்திட்டாருங்க? சாமுவேல கர்த்தர் எல்லாருக்கும் பெரியவனா மாத்திட்டார். அல்லேலூயா. சாமுவேலுடைய வாயில என்ன வார்த்தை தெரியுமா? தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரியம். சாமுவேலை பார்த்தாலே சாமுவேல் வரலையா, சாமுவேல் வரலையான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்தா என்ன கேட்கணும்? சிஸ்டர் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல, ஏன் இந்த கிழமை வரலன்னு கேட்கணும். நீங்கள் சொல்லக்கூடாது, யாருமே என்ன கேட்க மாட்டாங்களே. நீ ஆண்டவருக்கு பிரியமாக வந்துட்டீங்கன்னா உன்னை ஃபோன் போட்டு கேட்பாங்க, ஏன் நீங்கள் வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லேன், கர்த்தருக்கு நீ பிரியமாக இருந்துட்டீன்னா கர்த்தர் உன்னை எல்லாரும் விசாரிக்கும்படியாக மாற்றுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவளாய் இராமல் ஆவிக்குட்பட்டவளாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்ப யாரு கிறிஸ்தவர்கள்? யாரு கிறிஸ்தவர்கள்? யார் கிறிஸ்தவர்கள்? ஐயா நான் சர்ச்சுக்கு கரெக்டா வரேன், நான் கிறிஸ்தவன். அப்படியா? நான் பைபிள் எடுத்து வரேன், நான் கிறிஸ்தவன். அப்படியா? யார் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துவின் ஆவி யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நீ யாரா இருப்ப? நீ ஆவிக்குரியனா இருப்ப. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க? எப்போனா போலாங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை எங்க தான் கேட்டுனே இருக்கிறோம். அல்லேலூயா. நான் ஜோமா பண்ணாம இருக்கிறேன், ஜோம் பண்ணி தான் இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் நிர்விசாரமா இருக்க மாட்டாருங்க. அவங்களுடைய இருதயெல்லாம் போராடி கொண்டு இருக்கும், கர்த்தரை நான் ஆராதிக்கணும், ஒரு கரை இல்லாம கர்த்தருக்கு முன்பாக நான் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்குமானால் உன் வஸ்திரம் கரைப்பட்டு போகாது. ஆனால் ஒரு வாலிபனை காட்டுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 15:13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. கவனிங்கள், இங்கே தகப்பனிடத்திலிருந்து உயர்ந்த வஸ்திரத்தை நல்லா போட்டு நல்லா வாழ்ந்திருந்த மகன் இப்ப தகப்பனை விட்டு எங்க போயிட்டான்? தூரமா போயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய ஜீவியம் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமான ஜீவியம். அல்லேலூயா. அப்ப அவனுடைய வஸ்திரம் கரைப்படுமானால் அங்க என்ன ஆகும்? துன்மார்க்க ஜீவியம். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். பஞ்சம் வந்துச்சு. எங்க வந்துச்சு? அவன் போன இடத்துக்கு பஞ்சம் வந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு பஞ்சம் வரலங்க, அவன் வாழ்க்கையில பஞ்சம் வந்தது. நான் சொல்லுவேன், உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொண்டா கர்த்தர் உன் எல்லையை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார். நீ எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு ஜபிக்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆனா தகப்பனை விட்டு நீ கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டினா, உன் வஸ்திரத்தை நீ கொஞ்சம் கரைப்படுத்திட்டினா, நீ செய்கிற காரியங்களும் வாய்க்காமல் போகாது. அவன் இருந்த இடத்துல பஞ்சம் உண்டானது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனுடைய ஆஸ்திகள் செலவழிக்கப்பட்டது. நான் சொல்றேன், உன்னுடைய வஸ்திரம் எப்பொழுதும் கரைப்படாமல் அல்லேலூயா ரட்சிப்பு நீ காத்துக்கொள்வாய்னா கர்த்தர் உனக்குரிய எல்லைகளை கர்த்தர் பாதுகாப்பாய் வைப்பார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவன் போன அந்த குடியானவன் என்ன பண்றான்? அவன் அடிமைதனத்தில் நடத்துறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உன்னை அடிமைதனத்திலிருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் பாருங்க, அவன் மீண்டும் தகப்பனிடத்தில் வரும்போது, நீங்கள் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொடுங்கள். கவனிங்கள், அவன் வரும்போது தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் வஸ்திரம் என்னாச்சு? கரைப்பட்டு போச்சு. கரைப்பட்டதுனால அவனுக்கு நஷ்டம். அவனுடைய வாழ்க்கையில தோல்வி, ஜெயம் இல்லை. அவன் பன்றி தின்கிற
தவிட்டினால் என்ன பண்றான்? சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா வேதம் சொல்றது அவன் புத்தி தெளிந்த போது, இன்னைக்கு அன்பான சபையே, உனக்கு கர்த்தர் நல்ல ஒரு புத்திய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உன் வஸ்திரத்தை நீ கரப்படுத்த இடம் கொடுக்காத. உன் தகப்பனிடத்துல வரும்போது உயர்ந்த வஸ்திரத்தை உனக்கு வைத்திருக்கிறான். அல்லேலூயா. பார்த்தார், பார்த்த உடனே தகப்பன் சொன்னார், முதல்ல அவனுக்கு என்ன வேணும்? வஸ்திரம் வேணும். அல்லேலூயா. அவன் என் பையனா இருக்கணும்னா அவனுக்கு என்ன வஸ்திரம் இருக்கணும்? உயர்ந்த வஸ்திரம். அவனுடைய வஸ்திரம் எப்படிமா இருந்தது? கரைகள் நிறைந்திருந்தது. ஒரு வேலைக்காரனோடு மோசமான நிலையில் இருந்தது. ஆனால் தகப்பன் உன்னிடத்தில் நீ வரும்போது உன்னை முதலாவது உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, நீங்கள் 23ஆம் வசனம் வாசிங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் பாருங்க, அவன் வெறுத்து, வாழ்க்கையே வெறுத்து, அவன் புத்தி தெளிந்து தகப்பனிடத்துல வந்தான். இன்னைக்கு நிறைய பேர் தகப்பனிடத்துல வரலனா உனக்கு பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா. என்ன உன் வாழ்க்கையில வந்தாலும் நீ தகப்பனிடத்துல கர்த்தர் வந்தினா கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கவனிங்கள், ஒரு மனுஷன் கல்லறையில வாழ்ந்து கொண்டிருந்தான், வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான், கரையுள்ள வஸ்திரம். பிசாசு அவனை எல்லாருக்கும் பயமுறுத்துவனா இருந்தான். அல்லேலூயா. அவருடைய குடியிருப்பு கல்லறையில இருந்தது, வஸ்திரம் இல்லாதவனா இருந்தது. ஆனா கர்த்தர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார வச்சாங்க. அவன் புத்தி தெளிந்து உட்கார்ந்ததை பார்த்து அநேகர் பயந்தார்கள். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அநேகரை பயமுறுத்தி கொண்டிருந்தவன் இன்னைக்கு புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்துல வந்த உன் புத்தியை தெளிவாக்குவார். அல்லேலூயா. ஒருவேளை முன்னாடி இந்த வஸ்திரத்தை கரைப்பட்டு வாழ்க்கை சாட்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து உன்னை எந்த சாட்சி இல்லாத இடத்துல ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்தும் போது உன்னை பார்க்கிறவங்க பயப்படுவாங்க. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் எப்படி மாறவே மாற மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். வேதம் சொல்லுது, அவள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப இயேசுவின் பாதத்தில், அப்ப நம்முடைய வஸ்திரங்களை கரைப்படுத்திருக்கிற வஸ்திரங்களை நாம் வெறுத்து நாம் இயேசுவிடத்தில் போகும்போது கர்த்தர் நமக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தகப்பன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு மேன்மை வச்சிருக்கார். நீ ஆண்டவரிடத்தில் வரும்போது வெறுங்கையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். விசுவாசிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. 2வது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1:9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். கவனிங்கள், நீர் நீதியை விரும்பி, ஆண்டவர் எதை விரும்புறாரு? நீதியை விரும்புறாரு. எதை வெறுக்கிறாரு? அக்கிரமத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அக்கிரமம்னா வரம்பு மீறுகிற ஒழுங்கில்லாத வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார், சாட்சி உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கீழ்ப்படிந்துள்ள ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிற அன்பான சபையை, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள அவர் நீதியை விரும்புகிறார். உனக்குள்ள எந்த அக்கிரமம் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 51:2 சொல்லுது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து யார் சொல்றாங்க? தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் பாவம் நீங்க என்னை முற்றிலும் கழுவுங்க, அக்கிரமம் நீங்க கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இடத்துல நீதியை விரும்புகிறாரு, நீதி உள்ள வாழ்க்கை விரும்புகிறாரு. அல்லேலூயா. உன்னை நீதிமான் சந்ததியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. அல்லேலூயா. முன்னாடி எப்படி இருந்தது தெரியல, ஆனா இப்பொழுது ஆண்டவர் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தங்க நீதியை விரும்புறாங்க. வாசிங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால்
தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். கவனிங்கள், தேவன் நீதி அறியாமல் தங்கள் சுயநீதி என்ன பண்றாங்களாம்? நிலைநிறுத்தும்படியாக தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார். எவ்வளவுதான் வசனம் வந்தாலும் இல்லப்பா, எனக்கு ஒரு நீதி இருக்குது, அல்லேலூயா, எனக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, நான் இப்படி தான் செய்வேன், அல்லேலூயா அல்லேலூயா. இல்லைங்க, ஆண்டவர் உனக்கு ஒரு நீதியை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீ சுயமா வாழக்கூடாது, சுயமகிமே தேடாத, சுயநீதியை தேடாத. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. இன்னைக்கு ஆண்டவரோட பேசும்போது நீ கீழ்ப்படிந்தினா, அல்லேலூயா, ஆண்டவர் உன்னிருந்த அக்கிரமத்தை அவர் என்ன பண்ணுவார்? எடுத்து போடுவார். அல்லேலூயா. உனக்குள்ள இருந்து அக்கிரமத்தை நீ உன்னிலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுவார். வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசியுங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 3:14. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அவருக்கு இடம் கொடுத்தான். கவனிங்க, இங்க இயேசு யோவான் சாணன் ஞானஸ்தானம் எடுக்க வராரு. ஆனா யோவான் சாணன் என்ன சொல்றாரு? நீர் என்னிடத்துல வரலாமா? அல்லேலூயா, நீர் என்னிடத்துல வரலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடுப்பா, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அதனால தான் யோவான் சொல்றாரு, நீர் ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்ல, நான் தான் உங்களுக்கு, நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவரே இந்த நீதிக்கு கீழ்ப்படுகிறார். நம்ம என்ன கீழ்ப்படிய மாட்டோம் பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இதுக்கு நான் கீழ்ப்படியணுமா? ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சொன்னது, இந்த இப்பொழுது இடம் கொடு, நம்ம எல்லா நீதியும், நீதியை நிறைவேற்றதான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இந்த நியாய பிரமாணத்தை வாசியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுக்கு வந்தேன். அல்லேலூயா. அப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? இந்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிற இந்த இயேசுவை குறித்து நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் சாணன் சொல்றாரு, நான் நிறைவேற்ற வந்த, இப்பொழுது இடம் கொடு. அன்பான சபையை, கர்த்தர் உனக்குள்ள ஒரு நீதியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? நீதியை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அப்ப நீதியை நிறைவேற்ற நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அக்கிரமத்தை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அக்கிரமம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஒழுங்கில்லாத காரியம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே பார்க்கிறோம், பீலையாம் பாருங்க, இங்கே கடந்து போகிறார். இங்கே அங்க தூதன் எதிர்படுகிறார். கழுத மேல உட்காந்து போறாரு. 3 முறை தூதன் வர்றாரு. ஆனா பீலையாம் என்ன பண்ணல? கவனிக்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப கழுதை சொல்லிச்சான், இது வரைக்கும் ஏறின நாள் முதற் கொண்டு இது வரைக்கும் நான் என்னைக்கு நான் பேச்சை கேட்காம வந்திருக்கிறேன்னா. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கழுதையின் வாயை திறந்து கர்த்தர் அவனுடைய என்ன பண்ணாரு? மதிக்கேட்டை தடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் ஆண்டவரை தேடினாலும் சில அக்கிரமம் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? இந்த அக்கிரமத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னோம், ஆண்டவர் நாமத்தில் அற்புதம் செஞ்சோம், ஆண்டவர் நாமத்தில் அற்புதங்களை செஞ்ச சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போருங்கள். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. என்னிடத்துல அக்கிரமம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவருக்காக விசேஷமாய் பயன்படுத்துற உனக்குள்ளே ஏதோ மறைந்திருக்கிற காரியம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்றார், உன் அக்கிரமத்தில் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 24ஆம் வசனம் வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீ கீழ்ப்படிந்தீங்கன்னா, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை நீதிமானாய் காண நிறுத்துவார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஆரம்பத்திலிருந்து கேட்ட நம்முடைய வாழ்க்கையில பாதியில ஆண்டவருடைய வார்த்தை நீ விட்டுட்டினா உள்ள என்ன வந்துடும்? அக்கிரமம் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நான் வாரத்துல சர்ச்சுக்கு வந்தேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு வந்தேன் ஆண்டவர், இதெல்லாம் இருந்த ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. அல்லேலூயா. ஏன்மா நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நாம் எதை சுத்திகரிக்கணும்? நம்முடைய அக்கிரம நீங்க சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய ஆவி உற்சாகத்தின் ஆவிய எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற காரியம் தெரிய தெரிய மோசே சொல்றார், நான் இன்னும் கிட்டி சேர்ன ஆண்டவர். அல்லேலூயா. நான் கொஞ்சம் நல்லா வந்துட்டேன், நான் நல்லா ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டேன், இல்லை, நான் இன்னும் ஆராய்ச்சி பார்க்கிறேன், இன்னும் என்ன அக்கிரமம் இருக்கிறதா, இன்னும் என்ன ஆண்டவரை பிரியப்படுத்தாத காரியம் இருக்கிறதா. அதனால தான் சொல்றேன், சபை கூடி வருதலை விட்டு விடாத. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல நீ நெருங்க 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 ஆண்டவர் உன்னை நீதிமானாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, நோவாவின் காலத்தில் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அநீதியா இருந்தாங்க. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கர்த்தர் எத்தனை பேர் பாதுகாத்தாரு? இன்னைக்கு பாரு, நம்ம இன்னைக்கு எவ்வளோ லட்சம் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய தயவு உன் மேலே இருக்குமானால் கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாததா இருக்குது, ஆனால் தயவு உன் மேலே இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானும் தேவனோடு சஞ்சரித்திருந்தான். அல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்திருந்தான், கர்த்தர் அவன் கண்களில் தயவு உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். கவனிங்க, எதை வெறுக்கணுமா? மூணாவது, வெட்கமான அந்தரங்க காரியங்கள். அப்ப எது வெட்கமா இருக்குது அதை முதல் நீ வெறுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வெட்கமான அந்தரங்க காரியங்களை நீ வெறுப்பாயனால் ஆண்டவர் உன்னை யாரை வைப்பாரு? உத்தமனாய் நிறுத்துவார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் எத்தனை வயசுல ஆண்டவர் உத்தமனா இருக்க சொன்னாரு? 99 வயசுல எனக்கு முன்பாக உத்தமனாய் நீ இருந்தார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதை வெறுக்கணும்? அந்தரங்க காரியம். நீ வெறுக்காவிட்டா என்ன உள்ள வந்துடும்? தந்திரமான காரியம் வந்துடும். அல்லேலூயா. தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாம். அப்ப வெட்கமான அந்தரங்க காரியம் நமக்குள்ள வெறுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தந்திரமா இருப்போம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் யார் உள்ள தந்திரமான ஒளிஞ்சா? ஆண்டவர் ஆதாம் ஏவாள் எதுக்கு உண்டாக்குனாரு? நிலத்தை பண்படுத்தவும் தோட்டத்தை பராமரிக்க வச்சாரு. ஆனா தந்திரமா பிசாசு உள்ள வந்தான். என்ன பண்ணா? நிலத்துல சொந்தமா இருக்க வேண்டியவில்லை, துரத்துற அளவுக்கு மாத்திட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தந்திரம் உனக்குள்ள வந்துச்சுன்னா உனக்குள்ள இருக்கிற உரிமை பறிக்கப்படும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் பறிக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது,
இங்கே தந்திரமாய் நடமால் தேவ வசனத்தை புரட்டாமலும். அல்லேலூயா. யாக்கோபு எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? கூடாரவாசியா இருக்கிறான். ஏசா எப்படி இருக்கிறான்? வன சஞ்சரித்தனுமா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் ஆதியாகமம் 27 அதிகாரம் 35 வசனம். 27:35. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். கவனிங்க, இங்க ஏசா போய் வேட்டையாடினா பண்றான். அப்பாவுக்கு நல்ல சுவையாத்துன்னு வரான். வந்த உடனே அப்பா சொல்றாரு, வந்திருக்கிறது யாருன்னு கேட்கிறாரு. இவன் சொல்றான் ஏசான்றான். இப்போதானே ஏசா வந்துட்டு போனான். தந்திரமா வந்து யாக்கோபு என்ன பண்ணான்? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா 27 ஆதியாகமம் 27 சொல்றாரு, டே என் கண்ணு தெரியலடா, என் நாக்கு ருசியா இருக்குது, சாக போறேன், நீ போயிட்டு என்ன பண்ணு, வேட்டையாடி நல்ல ருசியா எடுத்துன்னு வாடா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னா. இது யார் கேட்டுட்டா? யார் கேட்டுட்டா? யார் கேட்டா? ரெபேக்கா கேட்டுட்டா. அல்லேலூயா. இவர் போயிட்டு வராரு, அப்பா நம்மளை ஆசீர்வதிக்க போறாருன்னு. அல்லேலூயா. ஆனா ரெபேக்கா என்ன பண்ணா? அப்பாவுக்கு என்ன தெரியும், என்ன டேஸ்ட்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இப்போ யாக்கோபை அழைச்சு என்ன பண்றாரு? தந்திரமா நடத்த சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா ஏசா ஏன் ஆசீர்வாதத்தை இழந்தான்? ஏன் ஆசீர்வாதத்தை இழந்தான்? அவனுக்கு நல்லா டேஸ்டா செய்ய தெரியும், அவன் நல்ல யுத்த வீரன். அல்லேலூயா. ஏன் அவன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான்? வாசிங்கள் எபிரேயர் 12 அதிகாரம் 16 வசனம். வாசிங்க எபிரேயர் 12 அதிகாரம் 16 வசனம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவை போல சீர்கெட்டவனாக எச்சரிக்கையார். அல்லேலூயா. நல்ல டேஸ்டா செய்ய தெரியுமே, யுத்த வீரன், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா. ஆனா ஏன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான் தெரியுமா? எதுக்கு இழந்துட்டான்? கூழுக்காக இழந்துட்டான். அல்லேலூயா. அன்பான சபையே, போஜனம் முக்கியம். ஐயா, நான் போஜனத்துக்கு தான் வேலை செய்யறேன், நான் உழைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா அந்த போஜனத்துக்காக ஆண்டவர் வச்ச சேஷ்டர புத்திர பாகத்தை இழந்துடாத. அல்லேலூயா. சேஷ்டர புத்திர என்ன தெரியுமா? அப்பா பிதாவே கூப்பிடப்பாகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை போஜனத்துக்காக, உன் தேவைக்காக சேஷ்டர புத்திர பாகத்தை இழந்துடாத. அன்பான சபையே, வாலிப பிள்ளைகளே, ஏசா பாருங்க, கடைசியில் அப்பா கூப்பிடுறாரு, நான் ஆசீர்வதிக்க போறேன், ஆசீர்வாதம் கிட்ட தான் இருக்குது, ஆனா இழந்துட்டான் பாருங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில விட்டு போயிட்டாங்க, சத்தியத்தை விட்டுட்டான். நான் சொல்றேன், இந்த சொல்லப்படுகிற சத்தியத்தை நீ விட்டுறாத. இந்த சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விட்டுறாத. இந்த சத்தியம் உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும், உன் கால்களுக்கு தீபமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. 6 அதிகாரம் 6 வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு என்ன பண்ணணும்? வெளியரங்கமா பலன் அளிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? உன் கதவை பூட்டணும். அல்லேலூயா. இப்போ யாக்கோபு பாருங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. ஆனா இப்ப ஏசா என்ன பண்ண? யாரோட வரான்? 400 பேரோட வரான். இவன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம்? அழிக்கணும்னு வரான். அல்லேலூயா. இப்ப யாக்கோபு என்ன செய்யறார் தெரியுமா? நீங்கள் வாசிங்கள் ஆதியாகமம் 32 அதிகாரம் 22 வசனத்துல. ஆதியாகமம் 32:22. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். யாப்போக்கு என்ற ஆற்றின் துறையை கடந்தான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றம், தந்திரம், புரட்டுதல், அவனுடைய ஆசீர்வாதம் என்ன இல்லை, நிலைக்காதுங்க. தந்திரமா சம்பாதிச்சது நிலைக்காது. ஆனால் ஆண்டவர் உன்னுடைய ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இவன் என்ன பண்றா? தன் மனைவியும் பணிவிடைக்காரையும் பிள்ளைகளை யாப்போக்குல கரையை கடத்தி தேவனை சந்திக்கிறான். அல்லேலூயா. இப்ப தேவனை எப்படி சந்திக்கிறான் பாருங்க. 24 வசனம் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான்.
அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. கவனிங்க, இதுவரைக்கும் ஒரு போராட்டம் இல்லை. இதுவரைக்கும் லாபானோட போராடி இருந்தான், ஏசாவோட போராடி இருந்தான். அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, ஆனா உள்ள பயம் வந்துச்சு. எதிர்காலத்தை குறித்து பயம், என்ன செஞ்சிட போறாங்களோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்தரங்கத்தை அவன் என்ன பண்ணான்? வெறுத்தான் பாருங்க. அல்லேலூயா. அவனுடைய தந்திரத்தை ஏமாற்றுத. அந்தரத்தில் நான் ஏமாற்றி படித்த அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனை நான் பார்க்கணும். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனோட போராட ஆரம்பிச்சான். வேதம் சொல்லுகிறது 25 வசனம் வாசிங்க. அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? நான் போகட்டும்பா, பொழுது விடுது. யாரும் பார்க்க போறாங்க, பொழுது விடுது. இவன் சொல்றான், என்ன சொல்றான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. ஏந்திரமா அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனை நோக்கி போராட ஆரம்பிச்சான். தன் அந்தரங்கத்தை வெறுக்க ஆரம்பிச்சான். தன் ஏமாற்றுகிறத வெறுக்க ஆரம்பிச்சான். எனக்குன்னு என் இஷ்டத்துக்கு வசனத்தை புரட்டதை மாத்திட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்துக்கு செவி சாய்க்க ஆரம்பிச்சான். தேவனை பார்க்க ஆரம்பிச்சான். தேவன் சொன்னாரு, நான் போறப்பா, விட்டுடு, பொழுது விடுது. இல்லை, நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அப்படி யாருன்னா ஜெபம் பண்ணிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே, நான் 1 மணி நேரம் தான் வீட்டில் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் போகிறேன் ஆண்டவரே. இப்படி தான் நம்ம ஜெபம் போய் நிற்குது. எப்படி போகுது? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் போகிறேன் ஆண்டவரே. ஆனால் யாக்கோபு ஜெபம் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகட்டும். விட மாட்டான் பாருங்க, விடவே மாட்டான். ஆண்டவர் பார்த்தார், ஒரே தொடைய என்ன பண்ணாரு? அப்படி கிள்னார் பாரு, தொடை சுளுக்கிற்று. என்னதான் பிரச்சனை? என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் உள்ள இவ்வளோ இரு பரிவாரங்களோடு வரேன், உள்ள மனசாட்சி குத்துது. அல்லேலூயா. எவ்வளோதான் ஆசீர்வதித்தாலும், எவ்வளோ எனக்கு இருந்தாலும், எனக்கு உண்மையான பரலோகத்தின் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க 28 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பேர் வச்சார் தெரியுமா? இஸ்ரவேல். இஸ்ரவேல் யாரு? தேவனுக்கு பிரியமானவன். யாரோடு கூட என்ன பண்ண மாட்டான்? சேர மாட்டாங்க. பிழையாம பார்த்து சொல்றான், இந்த ஜனங்களை சபி. அவங்க யாரோட ஒத்து போக மாட்டாங்கயா. அவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. உனக்கு ஒரு முத்திரை இருக்குது, பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ அந்தரங்கத்தை வெறுக்கும் போது நீ பரிசுத்த ஜாதியா மாறுற. அல்லேலூயா. எவ்வளவுதான் உன சாபத்தை கொண்டு வந்தாலும் அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பகையாயிருந்த ஏசா, 400 பேரோடு வந்த ஏசா, வேதம் சொல்றது 33 வசனம் வாசிங்க. 33 அதிகாரம் 3-4 வாசிங்க. தான் அவருக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரைமட்டம் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. இப்ப யாக்கோபா இல்லைங்க, இஸ்ரவேல் உள்ள, இஸ்ரவேலின் தேவன் உள்ள இருக்கிறார். உனக்குள்ள அந்தரங்கமான யாக்கோபு சாகணும், மாம்சம் சாகணும். ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவாருன்னா உன்னை சத்துருவா நினைச்சவங்களை கர்த்தர் சகோதரராய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, அவன் சொல்றான் அவங்க சகோதரன். ஆமென். இப்ப கொடுக்குறான் ஒரு பங்கை. அவன் சொல்றான் பாருங்க, 9 வசனம் வாசிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது எனக்கு இருக்கட்டும் என்றான். யோசிச்சு பாருங்க, அவனுக்குரிய அழிக்க வந்தவன் சொல்றான், போதுமானது எனக்கு இருக்குதுப்பா, நீ நல்லா இருப்பா, நான் எதனா கூட வரட்டுமா, உன் மந்தையை மேய்க்கட்டுமா. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவன் அந்தரங்கத்தை வெறுத்தான், ஏமாற்றினான், கூழை ஏமாத்தினான். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணான்? கூழை கொடுத்து ஏமாற்றினான், புத்திர சுவிகாரத்தை ஏமாற்றினான். ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லைங்க. அவன் எப்போ கர்த்தரோடு போராடினானோ, அந்த ரங்கத்தில் பார்க்கிற தேவனை என்னைக்கு சந்திச்சானோ, என்னைக்கு கதவை பூட்டினானோ. இன்னைக்கு நிறைய பேர் கதவை திறந்துன்னு ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா.
நான் வெளிக்கதவு சொல்ல இருதயத்தை கதை வச்சு திறந்து ஜெபம் பண்ணுறீங்க. இல்லை, உனக்குள்ள நீ தேவனை சந்திக்கணும், தேவன் உன்னோடு பேசணும். தேவன் உன் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஏன் தாமதிச்சார்னு ஆண்டவர் உன்னோட பேசுவார். என்னைக்குன்னா கேட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் ஏன் எனக்கு தாமதிச்சிருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு சூழ்நிலை இருக்குது கேட்டு இருக்கிறியா? ஆண்டவர் இந்த பிரமாணத்தின் புத்தகத்திலிருந்து உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து இயேசுவை பின் செல்லணும். அக்கிரமத்தை வெறுத்து இயேசுவை பின் செல்லணும். அந்தரங்க காரியங்களை வெறுத்து இயேசுவை பின் செல்லணும். இன்னைக்கு இயேசுவை நீ பின் செல்லுகிறேன் என்றால் இன்னும் வெறுக்காத சில பாவங்கள் இருக்கலாம், இன்னும் சில வெறுக்காத சுவாபங்கள் இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்றா, உன் சிலுவை நீ எடுத்து வரணும்னா நீ உன்னைத்தானே நீ வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. என்னையும் வெறுக்காம மற்றவங்க பார்வையில் நீ என்னை பின்பற்றி வர நினைக்காத, அது முடிவு அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் கூட வரணும்னா இன்னும் சில வெறுக்காத காரியங்கள் இருக்கிறது, சில இன்னும் வெறுக்காத காரியம் உனக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசியிருப்பாரு, இன்னைக்கு நீ வெறுத்து தேவனை பின்பற்றி வர வேண்டும். இந்த திருவிருந்து ஆராதனைக்கு, இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிறவர்கள், இயேசுவோடு ஞானஸ்நானம் உடன்படிக்கை பண்ணினவர்கள், ஒருவேளை ரகசிய பாவம், விட முடியாத பாவம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் இந்த திருவிருந்தை பானம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை என் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிங்கன்னா இந்த பந்தியில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் வஸ்திரத்தில், உங்கள் சரீரத்தில் விக்கிரக சம்பந்தப்பட்ட மூக்குத்தியோ மெட்டியோ வேற எந்த விக்கிரக காரியமும் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் இந்த பந்தியை பங்கு கொள்ளாமல் இருப்பது நலமாக இருக்கும். உங்களிடத்தில் வருகிற இந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது நீங்கள் முழங்கால் படிட்டு ஒரு தேவ பயபக்தியோடு நீங்கள் பானம் பண்ணுங்கள். இதை எடுக்காதவர்கள் ஒருவேளை இருப்பீர்கள், நீங்கள் அங்கே அவர்களுக்கு வழிவிட்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஒருவரும் இங்கு அங்கும் பேசாதபடிக்கு பயபக்தியோடு இந்த பந்தியை நாம் ஆசரிப்போம். உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு பானம் பண்ணும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுகிறீர்கள், என்னுடைய வருகையை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ராபாலா ஷாகாபாதாரா நாமகாதாரா, ஓரி பாகாதாரா நாமகாதாரா நாமா. இது நம் கடமைக்காக அல்ல, இது ஆண்டவரோடு நாம் இருக்க போகிறதை உணர்த்துகிறது. இந்த பந்தி நமக்கு ஒரு ஆயத்தத்தை காட்டுகிறது. மணவாளனோடு இருக்கக்கூடிய ஒரு பந்தி இது. இது எந்த அளவுக்கு நாம் சுத்திகரிப்போடு, எந்த அளவுக்கு இதை நாம் இதை உணர்ந்து நாம் பானம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு மணவாளனோடு கூட உறவு நமக்குள்ளே நிலைத்திருக்கும். ஓ ராபாகாதாரானா மகாதாரானா, நம் மணவாளனோடு கூட இருக்கும்படியாக பானம் பண்ணுகிறோம். ஏதோ இதை நான் பெற்றுக்கொண்டுட்டேன் என்ற ஒரு கடமை அல்ல. நான் மணவாளனோடு இன்னும் நெருக்கமாக இருக்கிறேன். என் மணவாளனை சந்தித்து இருக்கிறார். அவருடைய சரீரமும் ரத்தமும் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையுள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் உனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். எந்த பலவீனமும் ஒன்று செய்வதில்லை. நீங்க சொல்லணும், கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரம் எனக்குள்ள இருக்கிறது, நான் கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு நடக்கிறேன். இந்த பந்தியில நீங்க பங்கு கொள்ளும் போது ஒரு பலனை உணர்கிறீர்கள், ஒரு வல்லமை உணர்கிறீர்கள். ஓ நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இதை பெற்று கொண்டவர்கள் பெறாதவர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்பொழுதும் உடைய பந்தியில் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய ஐக்கியத்தில் இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்தில் இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எப்போது நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.